கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு நிகர் நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைத்த அன்பின் நிமித்தம் தம்முடைய கடைசி துளி இரத்தம் சிந்தப்பட்டு முடியும் வரையிலும் அத்தனை பாடுகளையும் தாங்கி கொண்டவர். நாம் மத்தேயு 26:67 இவ்வாறு வாசிக்கிறோம். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று. ஆனாலும் அவர் தாங்கி கொண்டார், எமக்காக தாங்கி கொண்டார். கசையினாலும் வாரினாலும் அடிக்கப்பட்டு தசையெல்லாம் பிக்கப்பட்ட போதும், முள்ளினாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அழுத்திய போதும், ஆணிகளாலே கைகளையும் கால்களையும் சேர்த்து வைத்து சிலுவையிலே அறைந்த போதும், முற்கூட்டியே எல்லாம் தெரிந்திருந்தும் எமக்காக தாங்கி அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்பதை காட்டினார். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு மலை பிரதேசத்தில் மலையின் உச்சியில் ஓர் இனத்தாரும் அதன் அடிவாரத்தில் இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள். இரு இனத்தாருக்கும் எப்போதும் பகை. ஒரு முறை உச்சியில் இருந்தவர்கள் அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்தி விட்டார்கள். சமூகத்தில் இருந்த சில பெரியவர்கள் மலை மேல் இருந்த சமூகத்தினரிடம் சமாதானமாக போய் பேசினால் குழந்தையை மீட்டு வந்துவிட சாத்தியம் இருப்பதாக ஊரில் உள்ள இளைஞர்களிடம் அறிவுரை கூறினர். இளைஞர்கள் சிலர் உடனே முன்வந்தார்கள். அவர்கள் கடினமான வேலைகள் செய்து பழகியவர்கள். எந்த செயலை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியுடன் முடிக்கும் மனப்போக்கை கொண்டவர்கள். ஊர் பெரியவர்களும் இந்த செயலை முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள். இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள். அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவை. அந்த இளைஞர்களால் அப்படி ஒரு பகுதியை ஏறி கடக்க முடியவில்லை. விடாமுயற்சியுடன் அப்பகுதியை கடக்க மணி நேரமாக பல வழிகளில் முயன்று கொண்டிருந்தனர். களைத்து போனதால் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் முயற்சித்தனர். அப்போது தம் ஊரை சேர்ந்த ஒரு பெண் மேலே இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தார்கள். அவள் அருகில் வந்தவுடன், நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலையை நீ ஏறி சென்று விட்டாயே, எப்படி என்று வியப்புடன் கேட்டார்கள். அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை காட்டி, இது உங்கள் குழந்தை இல்லை, என் குழந்தை, அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற 1 யோவான் 4:18 வார்த்தையின்படி இந்த கதையிலே வந்த அந்த பெண் தன்னுடைய குழந்தைக்காக தனக்கு எவ்வித துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் பயப்படாதது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்காக சற்றும் கலங்காமல் எல்லாவற்றையும் தாங்கி அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதை நிரூபித்தார். இந்த இயேசுவின் அன்பிலே நாம் நிலை கொண்டிருக்கும் போது நிச்சயமாக என்ன பொல்லாப்பு வரினும் அவர் கடந்து வந்து நம்மை தப்புவிப்பார். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் சகலத்தையும் தாங்கி கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. உம்முடைய அன்பை மறவாது, உம்முடைய அன்பை விட்டு விலகாது, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.